இன்றைக்கி இங்கே தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே வந்து இங்கே லீவ் தான். அமெரிக்கன்ஸ்லாம் வந்து இந்த வான்கோழியை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து வான்கோழி உள்ளே இறங்காது. அதனால் சாதாரண கோழி வாங்கிட்டு வந்தாச்சு. அதுவுமே இவ்வளோ பெருசெல்லாம் சாப்பிட முடியாது. நான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன், நான் பண்ண போகிறேன், நான் பாதி இது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கா, நம்மளால் கண்டிப்பாக காலி பண்ணவே முடியாது. அந்த கிரில்டு சிக்கன் மாதிரி பண்ணணும்னு ஆசை. அவங்கக்கிட்டே ரெசிபியுமே கேட்டாச்சு, அவங்களே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்க சொன்னாங்க. நான் அதை மறந்துட்டேன். டிஷ்யூ பேப்பர்லாம் துடைக்காமல் அப்படியே மசாலாலாம் தடவ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் மசாலா தடவை முன்னாடி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா எல்லாமே அந்த சிக்கனில் குத்தி விடணும். அப்போனா தான் மசாலாலாம் உள்ளே போகும். அதையுமே மறந்து தான் மசாலா தடவ ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சடனாக ஞாபகம் வந்து தான் ஃபோர்க் வச்சு எல்லா இடத்துலையுமே குத்தி விட்டு மசாலாலாம் தடவி அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். தயிர்லாம் போடல. ஏன்னா தயிர் போடாதீங்க, ரொம்ப தண்ணி விடும் அப்படின்னாங்க. அதனால் தயிர் போடாமல் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாதி தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச பாதி தான் நாங்கள் சாப்பிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.